இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஜக்குக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கலாம், டெயில் ஸ்டாக் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் இருக்கும், கீழே ஒரு டயல் இருக்கும். இந்த டயல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த டயலு, இதுதான் அந்த டயலு. 10, 20, 30. 30க்கு வந்து ஆர்ஜா நம்ம ரா மெட்டீரியல் 100, 200, 300 மேக்ஸிமம் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் 30 கொடுக்கலாம். கம்மியாக கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் 10க்குள்ளே கொடுக்கலாம். அதாவது அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்தமாரி சின்ன ஜாப் ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி கொடுக்கறதுக்கு எல்லாமே நம்ம 10, 0லேருந்து 10 கிலோ கொடுக்கலாம். 10, 9 அது கம்மியாக கொடுக்க வேணாம், நான் ஜாப் வந்து பிடிங்கிறேன், அதுக்குள்ளே கொடுக்கலாம். அது எப்படி இதோட ப்ரெஷர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதன் மூலிமா ஆயில் ஃபங்க்ஷன் ஆகும். நான் அம்புக்குறி காட்டுற பகுதியை பாருங்கள். இது மூலிமா ஆயில் ஃபங்க்ஷன் ஆகி இது மூலிமா ப்ரெஷர் பண்ணும். இங்கே ப்ரெஷர் பண்ணும்போது இந்த ஆயிலோட டீத் வந்து ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த முள் சுற்றும், இந்த முள் வந்து மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ரவுண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி உங்களுக்கு இங்கே மூலயமா ஃபங்க்ஷன் ஆகும் இந்த ப்ரெஷர் கேஜ். இதன் மூலயமா அந்த முள்ளை நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வந்து ப்ரெஸ் பண்ணி பட்டனில் ரொட்டேட் பண்ணும் போது உங்களுக்கு நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து செட் பண்ணலாம். அதுதான் இதோட ஃபங்க்ஷன். நம்ம ஜாபை வந்து பார்த்து கரெக்டாக செட் பண்ணணும். ஹார்ட் ஜாக்கும் சாஃப்ட் ஜாக்கும் மீடியமாக தான் வைக்கணும். ஹார்ட் ஜாவுக்கு 30 பாரம், சாஃப்ட் ஜாவுக்கும் 25 பாரம் வைக்கிறது சிறந்தது. இதை பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஜாபுக்கெல்லாம் 10 வைக்கிறது ரொம்ப சிறந்தது. இல்லாட்டி ஜாபெல்லாம் ரொம்ப நசுங்கி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும் ஷேர் செய்யும் நண்பர்கள்.